கில்லர், கில்லர், கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் மில்லர் படத்தோட ட்ரெய்லர் இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்டா டீசர் ஃபர்ஸ்ட்டு சிங்கிளா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக இசை வெளியீட்டு விழா வேற நடத்தியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா, அயலான் மிஷன் திரைப்படத்து கூட கிளாஷா பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட ட்ரெய்லர ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லர் என்ன விஷயங்கள சொல்லியிருக்காங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். மங்கி மங்கி அடங்கோ வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்கிற அன்பான வேலைக்கு வணக்கம். சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வரும். ட்ரெயிலோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸோட வாய்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. நான் மட்டும் கொலையாளியாக இருந்தேன்னா அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம தனுஷ் அவர்களை தான் பார்த்தீங்கன்னா கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அவர் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா அவரை கொல்லணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ்காரன் ஒரு இங்கிலீஷ்காரன் வந்துட்டு சொல்கிறாரு, அந்த கோயில பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் அரசுடைய ப்ராப்பர்ட்டியா மாத்திக்கணும். ஸோ அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அடிச்சு விரட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மக்களை வந்து கொடுமைப்படுத்துற மாதிரி ஒரு சில கட்டளை வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மில்லர் அவர்கள் வந்துட்டு அந்த கோயில் முன்னாடி நின்று சொல்ற வச்சிருக்காங்க. ஐ எம் த டெவில் அண்ட் யூ கால் மீ கேப்டன் மில்லர் அப்படிங்கிற மாதிரி டைலாகோட ரொம்ப மாசா இருந்துச்சு அந்த ஒரு சீனு. ஸோ அந்த கோயில தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க சொந்தமாக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மில்லர் அவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப யங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தனுஷ பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபிளாஷ்பேக்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் சேர்ந்து அந்த பிரிட்டிஷ்காரங்களை அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது போக நம்ம தனுஷ் அவரோட ஃபைட் சீனும் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் பேசக்கூடிய ஃபைட் சீன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் சீன் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ரொம்ப சூப்பரா பார்த்தீங்கன்னா, ஃபைட்டா பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து எப்படி வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்கள அடிச்சு தொரத்துனாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய கதையா இருக்க போகுது. அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 55 செகண்ட் வரைக்கும் ஓடுது. ஸோ ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எடிட் பண்ணியிருந்தாங்க. 3 நிமிஷம் போர் அடிக்கிற மாரி தெரியல. அந்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதே மாரி படம் முழுக்க லேக் இல்லாம ஒரு நல்ல கதையோட கொண்டு வந்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியங்கிறத கமெண்ட் நான் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சங்கி மங்கி இருக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்க யாருக்கும் வந்து விடைபெறுவது உங்களின்